Hello friends, welcome to Tech Plan. இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்ஐ வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக டூல் கிட்ஸில் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் மக்களுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்லாம் க்ரௌட் ஃபண்டிங் மெத்தட்ஸில் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா நான் போன டைம் சொல்லியிருந்த எம்ஐ கம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் மெத்தடில் தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து அஃபிஷியலாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய ஷாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 rupeesக்கு 300 rupeesக்கு ஸ்க்ரூ டிரைவர் கிட் கிடைக்குது. நான் கூட அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிட்ஸ் வந்து தேஞ்சு போயிடும், இல்லைனா உடஞ்சிரும். சரியாக நம்ம ஸ்க்ரூ வந்து அன்ஸ்க்ரூ பண்ண முடியாது. ரொம்ப சின்ன சின்ன மைனட்டான ஸ்க்ரூஸ்லாம் எடுக்க முடியாது எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டில், மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்பில். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஷாப்பில் இருக்க ஸ்க்ரூ டிரைவர் கிட்டில் இருக்குது. ஆனால் இந்த எம்ஐ ஸ்க்ரூ டிரைவர் கிட் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே இருக்காது. அந்த எம்ஐ ஸ்க்ரூ டிரைவர் கிட் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் வருது. அதேவும் இல்லாமல் மற்ற ஸ்க்ரூ டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும். இந்த எம்ஐ ஸ்க்ரூ டிரைவர் கிட் வந்து அலுமினியமில் இருக்கிறனால அதாவது அவ்வளோ சீக்கிரமாக வந்து துருப்பிடிக்க முடியாது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1300 rupees வருது நீங்கள் MI.comல வாங்கினீங்கன்னா. ஸோ அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்டில் என்னென்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட சேர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஸ்க்ரூ டிரைவர் கிட் வந்து நம்ம பேக் வந்து கையில் இருக்குது. இதை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட் நீங்கள் வாங்கணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க MI.comல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அன்பேக் பண்ணலாம். ஓகே, இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. பேக் கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ ப்ரீசன் ஸ்க்ரூ டிரைவர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம அந்த அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கெட்டில் வேறு எதாவது இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பேக்கெட்டில் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒன் சைடு வச்சிடலாம். இப்போது இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா Xiaomi ப்ரீசிஷன் ஸ்க்ரூ டிரைவர் கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 24 பிட்ஸ் ப்ரீசிஷன் பிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேஸ் இருக்குது, மேக்னெட்டிக் பிட் ஸ்டோரேஜ், எர்கனாமிக் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டாலிக் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் தான், எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே மெட்டல். ஸோ அது வந்து பிட்ஸ் வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். அது இல்லாமல் மேக்னெட்டிக் பிட் ஸ்டோரேஜ்னால பிட்ஸ் வந்து ஷேக் ஆகாது. இப்போ ஷேக் பண்ணாவே இல்லை உள்ள உங்களுக்கு பிட்ஸ் வேறு சவுண்டு வந்து எதுவுமே கேட்கல. இதே நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குகிற பிட்ஸாக இருந்தால் ஒன்று கீழே விழுந்துடும், மிஸ் ஆயிரும், இல்லை டேமேஜ் ஆயிரும். இது அலுமினியம், இது வந்து மெட்டலிக் கேஸாக இருக்கிறனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உடையாது. அது இல்லாமல் சேஃபாக இருக்கும். எர்கனாமிக் டிசைனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் அதோட ப்ராடக்ட் நேம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் நேம், அது ப்ராடக்ட் மாடல் ஐடி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupees வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க MI.comல. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சைடு மேலே வந்து சேஃபாக தான் சீல் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கெட் வந்து எது உடையாமல் டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பேக்கெட் வந்து இப்போ வந்து பாக்ஸ் வந்து நம்ம பிரித்தாச்சு. பிரித்தாலையும் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் தண்ணி அதுக்குள்ளே ஒரு கவர் போட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த கவரை வந்து நம்ம பிரிக்கலாம். கட் பண்ணி இந்த பேக்கெட் வெளியே எடுத்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. கவர் வெளியே எடுத்தோடனையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெஸ் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும், நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு இது வந்து லாக் ஆயிரும், மறுபடியும் திருப்பி கீழே விழுவாது. அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் த பவர் சோர்ஸ் பிஃபோர் ஒர்க்கிங் ஆன் எனி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். இது யூஸ் பண்ணும்போது பவர் சோர்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கையில் கொடுக்க வேணாம். இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 2 Newton மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஜாய் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஒன் சைடு வச்சுட்டு நம்ம உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் இன்ஸ்ட்ரக்ஷனை சொன்ன மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு Xiaomi பிராண்ட் சொல்லிட்டு அவங்க லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க டிஸ்கனெக்ட் த பவர் சோர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணலாம். வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்தாச்சு ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் அண்ட் மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரோட ஹேண்டில். இப்போ நம்ம இதை வெளியே எடுக்கலாம். இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ரோலிங் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணுறோம்னா நம்ம இப்போ திருப்பிட்டு இப்படி தெரிய தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் அன்ஸ்க்ரூ பண்ணால் போதும். இல்லை நம்ம ஸ்க்ரூ பண்ணோம்னா ஈஸியாகவே ஸ்க்ரூ ஆயிரும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க நம்ம ஒரு பிட்ஸை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக மேக்னெட்டிக்.
இது பார்த்தீங்கன்னா எதுவுமே கொட்டலை, நீங்கள் வேகமாக தட்டினா கொட்டிடும். அண்ட் இது வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேக்னெட்டிக் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொட்டாமல் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதில் இருக்க பிட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம இதுக்குள்ளே வச்சா போதும். இதுவும் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் தான், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் ஒட்டிக்கும். நாம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிட்ஸ் இருக்குது, 24 பிட்ஸ் பக்கமாக இருக்குது. இதை மேலே பார்த்தீங்கன்னாவே மேலே உங்களுக்கு அந்த ஸ்டார் டைப்பு ப்ளஸ் டைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து கழட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாட்சுக்கு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு, ரேடியோவுக்கு, கம்ப்யூட்டருக்கு, எதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் இந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ தான் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து சேஃபாக இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வச்சு நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் உள்ள வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். அது இல்லாமல் இதை வந்து நம்ம பேக்கெட்லேயே எடுத்துகிட்டு போகலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு பை எடுத்துகிட்டு போக தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம பேக்கெட்லேயே வச்சுக்கலாம். பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. எதுவுமே ஸ்க்ராச்சஸ் எதுவுமே யூஸ் பண்ணால் கூட ஸ்க்ராச்சஸ் லைட்டாக தான் இவ்வளோ ஒரு மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மெட்டல் தான். ஸோ எதுவுமே டேமேஜ் ஆகாது, உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இதோட ப்ராடக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupees Semi.comல ப்ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இல்லை ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். லோக்கலில் நீங்கள் வாங்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி ஒரு பிராண்டடாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஜாஸ்தியாக வரும் அண்ட் எதுவுமே ரெஸ்ட் வராது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் நான் 120 rupeesக்கு வாங்கினேன். இந்த இது பார்த்தீங்கன்னா சைனா தான், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து சைனா மேட் தான். ஜஸ்ட் வாங்கின அன்றைக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கீழே விழுந்துச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்து நல்லாவே தெரியும். அது இல்லாமல் இது நிறைய டேமேஜ் இருக்குது, பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏற ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரெஸ்ட் நல்லாவே தெரியும், உங்களுக்கு துருப்பேற ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் நிறைய பிட்ஸ் பார்த்தீங்கன்னா தேய ஆரம்பிச்சிச்சு, என்னால் யூஸ் பண்ணவே முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்ஸ் வந்து மிஸ் ஆயிரும். உங்களுக்கு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான். உள்ள தெரியாதனமாக நீங்கள் ஏதாவது கீழே விட்டுட்டீங்க அப்படின்னா பிட்ஸ் வந்து ஓடி போயிடும். ஆனால் எம்ஐயில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. பார்த்தீங்கன்னா சாச்சாவே கொட்டுது பிட்ஸ் எல்லாம். ஸோ எம்ஐயில் வந்து அந்த பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த பிராண்டடாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த எம்ஐயோட அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டூல் கிட்ஸ் வந்து நான் எம்ஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா ஷாப் வச்சுருப்பாங்க, இல்லைனா வீட்டில் இருந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த டூல் கிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.